பாக்கியலட்சுமி இங்கே பாக்கியா நேராக போயிட்டு செல்வி வீட்டில் செல்வியை பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பாரு செல்வி, வீட்டில் இருந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது பசங்க வயசுக்குள்ளாரு. அதுக்காக நீ வேலைக்கு வராமல் இருக்காத. இதனால் பாதிக்கப்பட போகிறது உன் பையனும் உன் குடும்பம் தான். உன் பையனுக்கு புத்திமதி சொல்லு, அவனை ஒழுங்காக காலேஜ் போக சொல்லு, படிக்க சொல்லு. படித்து முடித்து நல்ல வேலைக்கு போட்டோம், மீதியை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு செல்விக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இந்த விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிய வருது. அப்போது இந்த பாக்கியா சும்மா இருக்க மாட்டாளா அப்படின்னு பாக்கியா வீட்டுக்கு வந்தோடனே, ஈஸ்வரி, பாக்கியா அங்கேயே நில்லு, நீ இப்போது எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க, ஏன் நான் எங்கே போயிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாக்கியா, நான் கேட்குறது மட்டும் பதில் சொல்லு. நீ என்ன பெரியவங்களை மதிக்கவே கூடாதுன்னு சபதம் எடுத்திருக்கியா என்ன? எது கேட்டாலும் இப்படி கூட கூட வாய் பேசுறத முதல்ல நிப்பாட்டு. பழைய பாக்கியாவா? எது கேட்டாலும் கேட்கறது மட்டும் பதில் சொல்லிட்டு அடக்க ஒடுக்கமாக இருக்கிற வழியை பாரு. நீ இப்போது எங்கே போயிட்டு வர? அதுக்கான பதிலை மட்டும் நீ சொன்னால் போதும். அத்தை, நான் இப்போது செல்வி வீட்டுக்கு போயிட்டு வரேன். நினச்சேன். நீ இப்போ எதுக்கு அங்கே போயிட்டு வர? ஏத்த அவள் வேலைக்கு வரல, அதனால் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வான்னு சொல்ல போனேன். பாக்கியா, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவள் என்ன காரியம் பண்ணியிருக்கா? அதனால தான் நான் அவளை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னவளை போயிட்டு நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்லியிருக்க. என்னடி என்ன எங்களுக்கு தெரியாமல் நீ எதனும் ஐடியா பண்ணுறியா என்ன? அத்தை, எனக்கு ஒன்றும் உங்களை மாதிரி கீழ்த்தரமாக யோசிக்க தெரியாது. அவள் எந்த தப்பு பண்ணலை. அவன் பையன் ஏதோ வயசுக்குள்ளால் தப்பு பண்ணிட்டான். அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா? இத்தனை வருஷமாக அவள் நம்மளை நம்பி மட்டுமே இருக்கா. அதனால தான் நான் அவளை வேலைக்கு வான்னு சொல்லிட்டு வந்தேன். இதில் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரனே, கோபி, செலியா, இங்கே கீழே வாங்கடா சிக்கணும் அப்படின்னு சொல்ல, இங்கே கோபி செலின்னு வராங்க. என்னச்சு பாட்டி, என்ன பாத்தியடா உங்கள் ஆத்தாக்காரியை என்ன பண்ணியிருக்கான்னு? நாம் அந்த செல்வியை இனிமேல் இந்த வீட்டு பக்கமோ நம்பக்கிட்டேயோ உறவு வச்சுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அவளை வீட்டுக்கே போய் நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வான்னு கூப்பிட்டு வந்திருக்கா. அப்படின்னா இவளுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்த இருக்கும் அப்படின்னு சொல்ல, அம்மா உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சாம்மா? எதுக்குமாப்பா அவங்கள பார்த்து அங்கே வர சொன்னீங்க? நானே அவங்கள இன்னொரு வாட்டி நேரில் பார்த்து அடித்து அசிங்கப்படுத்தி இந்த ஊரை விட்டு அனுப்பணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். நீங்கள் என்னடானா அங்கே போய் சம்மந்தம் பேசி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, சரியா உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். என்ன வார்த்தை பேசுகிற? அப்புறம் என்னம்மா நீங்கள் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? அவனோட தகுதி தரம் தெரியாமல் நம்ம பொண்ணையே தப்பு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அவனோட வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் இப்படி பேசி வந்திருக்கீங்கன்னா அப்போ அதுக்கு என்னம்மா அர்த்தம்? அப்போது எங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும், பாக்கியா ஒன்று, சரியா வார்த்தையை விட்டுறதா வேணாம் சொல்லிட்டேன். கோபி ஒன்று, என்ன பாக்கியா அவன் பேச என்ன தப்பு இருக்குது? நமக்கு எதுக்கு இனிமேல் செல்வி வேணாம். காசை தூக்கி போட்டால் எத்தனையோ பேர் வந்து வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு செல்வியை போய் வீட்டில் பார்த்த? அது ரொம்ப தப்பு பாக்கியா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹலோ கோபி, இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ணணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. எது தப்பு எது சரின்னு நீங்கள் ஒன்றும் எனக்கு வந்து கிளாஸ் எடுக்க தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 3 பேருமே எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தாலே போதும். இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். பாக்கியா, நான் என்ன உன் வீட்டில் வந்து சாப்பிட்றேன்னா நீ சொல்லலாம் கேட்டுருப்பேன்க்கியா? இது ஒன்றும் உன் வீட்டு பிரச்சனை இல்லை, இது பொதுவான பிரச்சனை. இனியா எனக்கும் பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியும் இதில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அவன் இனிமேல் இந்த ஊரில் இருக்க மாட்டான். அதுக்கான வேலையை நானும் சரின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, பாக்கியா ஒன்று, இங்கே பாருங்க கோபி, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணி பிரச்சனையை பெருசாக்காதீங்க. நான் இனியாட்ட பேசிட்டேன். இனியா இனிமேல் இந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. அவள் ஒழுங்காக போய் காலேஜில் படிக்கணும்னு சொல்லிட்டா. செல்விக்கிட்டையும் சொல்லிட்டேன். அவளும் அவள் பையனை கண்டிச்சிட்டா. அவனும் இனிமேல் ஒழுங்காக காலேஜில் போய் படிக்க தான் போகிறான். இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே பூந்து தலையிட்டு பிரச்சனையை பெருசாக்கி திரும்பவும் அவங்க தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. இது எல்லாருக்கும் இந்த வயசில் வர வயசு கோளாறு தான். ஏன் உங்களுக்கு வரல அப்படின்னு கேட்க, பாக்கியா நீ தேவையில்லாமல் தப்பாக பண்ணிட்டு பேசாத. அவன் பணத்துக்காக தான் பழகிறான், எனக்கு நல்லா தெரியும். ஓ அப்படியா? அப்போ நீங்கள் கூட தான் என்னை ஏமாற்றிட்டு ராதிகா பின்னாடி போனீங்க. ராதிகா பின்னாடி எதுக்காக போனீங்க? அவங்கள்ட்ட எவ்வளோ பணக்குன்னு போனீங்க சொல்லுங்கள். ஏன்னா இது விஷயத்தில் தான் உங்களுக்கு கைவந்த கலையாச்சு. உங்களுக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சொல்லுங்கள் கோபி, என்ன பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க? காதல்ங்கிறது எந்த வயசுலனாலும் யார் கூட வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் வரும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இனியா சின்ன பொண்ணு, இத்தனை வயசாகியும் 3 குழந்தைங்க கையில் இருக்கும்போது 3 குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசுல கூட உங்களுக்கு காதல் வந்து என்னை விட்டுட்டு போல. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பற்றி நீங்கள் பேசாதீங்க கோபி, புரியுதா?
என் பொண்ணை நான் ஒழுங்காக தான் வளர்த்துருக்கேன். ஏதோ சின்னதாக தப்பு பண்ணிட்டா அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் ஆகலை. எதுவும் ஆகவும் நான் விட மாட்டேன். அவளும் எதுவும் பண்ண மாட்டான். என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும். இதோட நீங்கள் அமைதியாக விட்டுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் செல்வி வீட்டுக்கு போயோ இல்லை அந்த பையன்ட்டையோ ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கூட நான் தயங்க மாட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. அதை கேட்டு ஈஸ்வரி, கோபி, சலியன் 3 பேருமே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க.